சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் போலி கணக்கில் 150 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டதாக தகவல் பரவுவதாக வங்கி ஊழியர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் 2வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையின் போது உயர்மதிப்பு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு வெளியான பிறகு போலி கணக்கில் 150 கோடி ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் இதனை மறுத்துள்ள வங்கி ஊழியர் சங்கத்தினர் வங்கியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்காக சிலர் இதுபோன்ற தகவலை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். வாடிக்கையாளர்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த தொகை மொத்தமே 162 கோடி தான். இதில் அர்பன் பேங்குகளும் உள்ளடக்கம். ஆனால் 150 கோடி ஊழல் என்று தவறான பிரச்சாரம் மீடியாக்களிலே வந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் வருமான வரித்துறையினரிடம் பேசிவிட்டோம். அவர்களும் அவ்வாறு எந்த தகவலும் கொடுக்கவில்லை என்று தெரிவித்து விட்டார்கள்.